Here comes lot number 7, S. Tanshika from 8th A1. Lot number 7, S. Tanshika from 8th A1. தாய் தந்த அன்பு மொழி, தந்தை சொன்ன அறிவு மொழி, ஆரீராரோ என்று சொல்லி தந்த அழகான நம்மொழி, இனிக்க இனிக்க சொல்லும் மொழி, திகட்டாத திரவ மொழி, என்றும் சிதையாத ஓர் தேன்மொழி, என்றும் நம்மொழி நம் தமிழ்மொழி என்று என் அன்னை மொழியாம் தமிழ்மொழியை வணங்கி அவையோருக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோடைக்கால விடுமுறையில் நான் நேசித்து வாசித்த புத்தகம் எழுச்சி தீபங்கள். இதன் ஆசிரியர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவர் 1931ஆம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் ஒரு படகிற்கு சொந்தக்காரரான ஜைனுபுலாவுதீன் மற்றும் ஆயிஷா அம்மாவிற்கும் மகனாக பிறந்தவர். இவர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து தனது அறிவாலும் அறிவியல் திறத்தாலும் உயர்ந்தவர். இப்படிப்பட்ட APJ அப்துல் கலாம் ஐயா எழுதிய புத்தகம்தான் எழுச்சி தீபங்கள். மக்கள் அடங்கியவை தேசங்கள். அந்த மக்களின் முயற்சியால் தான் எந்த ஒரு தேசமும் தனக்கு தேவையான அனைத்தையும் பெற முடியும். இந்திய மக்களை, குறிப்பாக இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதுதான் இந்த எழுச்சி தீபங்களின் மைய கருத்து. அக்கினி சிறகுகள், அதாவது விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற புத்தகத்தை APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களும் அவரது நண்பராகிய அருண் திவாரியுடன் இணைந்து எழுதியது. இந்தியா 2020 புத்தாயிரம் ஆண்டுக்கான ஒரு தொலைநோக்கு என்ற புத்தகத்தை APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களும் அவரது இன்னொரு நண்பராகிய YS ராஜன் ஐயாவும் இணைந்து எழுதியது. அவரது முந்தைய இந்த 2 புத்தகங்களில் இடம்பெற்றுள்ள சிந்தனை ஓட்டத்தின் தொடர்ச்சிதான் இந்த 3வது புத்தகம். இந்தியா 2020ஆம் வருடத்தில் வளர்ச்சி அடைந்த நாடாக பெற வேண்டும் என்பதால் ஒரு புத்தகத்தை எழுத தீர்மானித்தார் கலாம் ஐயா. அதன் விளைவுதான் இந்த எழுச்சி தீபங்கள். கனவு மலரட்டும், கனவு மலரட்டும், கனவு மலரட்டும், கனவுகள் எண்ணங்களாக செயல்படட்டும் என்ற இந்த அற்புதமான APJ அப்துல் கலாம் ஐயாவின் வார்த்தைக்கிணங்க அவரே ஒரு நாள் கனவு காண்கிறார். அது ஒரு அழகிய பாலைவனம். அன்று பௌர்ணமி இரவு. அதனால் நிலவின் வெளிச்சம் பாய்ந்தாடுகிறது. அந்த நேரத்தில் மகாத்மா காந்தி, ஆப்ரகாம் லிங்கன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அசோக சக்கரவர்த்தி, கலிபா ஓமர் இந்த 5வரும் வட்டமாக நின்று கொண்டிருந்தனர். கம்பீரமான அசோக சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் APJ அப்துல் கலாம் ஐயா நின்று கொண்டிருந்தார். அதுதான் அவரது மறக்க முடியாத கனவு. இல்லை இல்லை, அனுபவம் என்கிறார். அது கலிங்க போர் நடந்து கொண்டிருந்த காலம் அது. இந்தியா பல வீரர்களை தொலைத்து கொண்டிருந்த நேரம் அது. அந்த பாலைவனம் முழுவதும் அமைதி தழுவும் அந்த நேரத்தில் மகாத்மா காந்தி அவரது உரையை ஆரம்பித்தார். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதால் வெவ்வேறு மொழிகள், இனங்கள், மதங்கள் என நாம் வேற்றுமை பெற்றிருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்றார். அடுத்ததாக அசோக சக்கரவர்த்தி பேசினார். நண்பர்களே, துயரத்தை விளைவிப்பதில் எந்த ஒரு வெற்றியும் அல்ல. வெற்றி என்பது அமைதி தழுவும் ராஜாங்கமே என்றார். கலிபா ஓமர் சொன்னார், மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதை ஜெருசலேமில் நுழைந்த பிறகுதான் நான் கற்றுக்கொண்டேன். நீ இந்த பாதையில் தான் செல்ல வேண்டும் என மற்றவர்களை பலவந்தப்படுத்துவது எந்த விதத்திலும் சரியல்ல. உனக்காக என்ன விதிக்கப்பட்டுள்ளதோ அதை மட்டுமே நீங்கள் அடைவீர்கள். இறைவன் மட்டுமே மேலானவன் என்கிறார். அடுத்ததாக ஐன்ஸ்டைனின் முறை வந்தது. நான் ஒரே ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். மகிழ்ச்சி என்பது வெவ்வேறு குடும்பத்தின் செழிப்பிலிருந்து வருகிறது. இறைவனின் கருணை மனித வாழ்க்கையில் பேரானந்தத்தை பொழிகிறது என்பதை என்கிறார் ஐன்ஸ்டைன். திடீரென விழித்துக் கொண்டார் கலாம் ஐயா. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தால் கதிரவன் மேலே எழுந்திருக்கின்றான். ஆனாலும் அவரது சிந்தனை முழுவதும் தனது கனவிற்குள்ளேயே இருந்தது. நான் எனது கனவில் கண்ட 5 ஐம்பெரும் ஜீவன்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். ஆனாலும் நம்மிடையே சில முன்னுதாரணமாய் சிலர் திகழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார் கலாம் ஐயா.
சில சுவாரஸ்யமான கனவுகளும் நம்மை சுவாரஸ்யமான வாழ்க்கைக்குள் கூட்டிச் செல்கிறது என்பதையும் அறிந்து கொண்டார் கலாம் ஐயா. நண்பர்களே, நான் இந்த புத்தகத்தை வாசிக்க கற்றுக்கொண்டது ஒன்றல்ல இரண்டல்ல பல தகவல்கள். ஆனால் நானும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவும் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். அனைவரும் கனவு காண வேண்டும். ஒருவன் கனவு காணவில்லை என்றால் அவன் மனிதனே இல்லை என்பதை நான் இந்த புத்தகத்தை வாசிக்க கற்றுக்கொண்டேன். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் செய்வதே கனவு என்ற ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவின் வார்த்தைக்கிணங்க அனைவரும் கனவு காண வேண்டும். நாம் அனைவரும் கனவு காண வேண்டும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவின் கனவை நினைவாக்கி எழுச்சி தீபங்களாய் மலர வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுச்சி தீபங்கள் என்னும் நூலின் கருத்தையும் டாக்டர் ஐயா அப்துல் கலாம் பற்றியும் தெளிவாக கூறிய தன்சிகாவுக்கு வாழ்த்துக்கள்.